வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, குடும்ப ஆசையாக இருந்துச்சு, அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. கதரும் ஹேமாலினி இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்திய திரையுலகின் மூத்த நடிகராக தர்மேந்திரா அவர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலையில் காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 89. தர்மேந்திராவிற்கு பிரகாஷ் கபூர், ஹேமாலினி என்ற 2 மனைவிகள் இருக்கிறாங்க. முதல் மனைவி மூலம் சன்னி தியோல், பாபி தியோல் என 2 மகன்களும், ஹேமாலினி மூலம் விஜேதா, அஜிதா என 2 மகள்களும் இருக்கிறாங்க. இவரது மறைவுக்கு பலருமே இரங்கல் தெரிவித்து வராங்க. பாலிவுட் திரையுலகின் மூத்த நடிகரான தர்மேந்திரா ஷோலா சுப்கே உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க இதுவரை 300க்கு மேற்பட்ட ஹிந்தி படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதிலும் பெரும்பாலான சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் ஆகும். வயது மூப்பு காரணமாக திரைப்படங்களில் நடிப்பதிலிருந்து விலகியிருந்த தர்மேந்திரன் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான ராக்கி அருண் ராகி படத்தில் நடித்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து கடைசியாக இசைக்கி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஒட்டி வெளியாக இருக்கிறது. தர்மேந்திரா கடந்த வாரம் உடல்நலக்குறைவின் காரணமாக மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானதாக செய்திகள் பரவியது. இது வெறும் வதந்தி என்றும் தர்மேந்திரா நலமுடன் இருக்கிறார், அவரை மருத்துவமனையிலிருந்து ரீசார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு ஹேமாலினி மற்றும் சன்னி தியோல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தர்மேந்திரா உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை இயக்குனர் கரண் ஜோஹர் உறுதிப்படுத்தினார். கரண் ஜோஹர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பெரிய சகாப்த முடிவுக்கு வந்துவிட்டது என குறிப்பிட்டிருந்தாங்க. இதையடுத்து திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலருமே தர்மேந்திராவுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. தர்மேந்திரா 90 வயது பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாட குடும்பத்தினர் ஏற்பாடு செய்தாங்க. இன்னும் ஒரு வாரத்தில், அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வர உள்ளது. அந்த பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட குடும்பத்தினர் நினைத்திருந்த நிலையில் தர்மேந்திரா உயிர் பிரிந்துவிட்டது இந்திய திரையுலகினர் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தர்மேந்திராவுடைய மனைவியாக நடிகை ஹேமாலினி 90 வயது பிறந்த நாளை சிறப்பாக நடத்த வேண்டுமென நினைத்திருந்தாங்க. இன்று அவர் உயிர் பிரிந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தினர்கள் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.